சில சில மனக்குழப்பங்கள் குடும்ப ரீதியாகவும் ஏற்படும். ஏன்னா 2ஆம் இடங்கிறது குடும்பம் இல்லையா? அப்ப குடும்ப ரீதியாகவும் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் உண்டு. அடுத்தது செவ்வாய். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 4 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் 10ஆம் வீட்டுல இருந்து நேரம் உங்களுடைய 4ஆம் வீட்டை பாக்குது. அப்ப 4 10க்கு வரும்பொழுது கேந்திராதிபதி கேந்திரத்துல இருப்பது யோகமே. பெருமாள் ஸ்தானத்தை கேந்திரம்னு சொல்லுவோம். இப்போ பெருமாளுடைய அனுகிரகம் புரட்டாசி மாதம் மகர ராசிக்கு அருமையா இருக்கு அப்படிங்கறது அமைப்பு. அப்ப 4ஆம் வீட்டை பார்க்கும் பொழுதும் அவர் 10ஆம் வீட்டுல இருக்கும் பொழுதும் வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கைகூடும். 10ஆம் இடம் தொழில் கண்டிப்பா வளர்ச்சி உண்டு. இத்தனை நாள் பாத்தீங்கன்னா மகரத்துக்கு தொழில் இல்ல, ஏன்னா 7.5 சனி முடிஞ்சுமே இன்னும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு தொழில் வளர்ச்சி இல்லாம இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இந்த மாதத்துல ஓரளவுக்கு உங்களுக்கு தொழில் வளர்ச்சி அப்படிங்கறது நீங்க எதிர்பார்க்கலாம். 10ல் செவ்வாய் வரக்கூடிய காலகட்டம் தொழில் உண்டு. ஏன்னா அவர் உங்களுக்கு 11ஆம் அதிபதி 10ல இருக்கும்போது அதுல லாபத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். போட்ட உழைப்புக்குண்டான ஊதியத்துக்குண்டான எல்லா விஷயமும் உங்களுக்கு சக்சஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்பை நிச்சயமாக இந்த மகரத்துக்கு இந்த செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது சுக்கிரன்.